Hi Nanba, welcome to our channel. வீடியோ போஸ்ட் பண்ணி நம்ம சேனல் ரொம்ப நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் ஜாப் ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி இங்கே டைட்டில் பார்த்துருப்பீங்க, மை ட்ராயிங் புக் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே போய் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீக்லி 2 வீடியோ இல்லை 3 வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஸோ அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் ட்ராயிங்ஸ் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன்றது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராயிங் பார்த்தீங்கன்னா விநாயகர். ஸோ இது நான் எப்போ ட்ரா பண்ணுறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் இந்த ட்ராயிங்ஸை நான் ட்ரா பண்ணேன் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு சாய்பாபா, நெக்ஸ்ட்டு காந்திஜி. இது எனக்கு தெரிஞ்சு நான் காந்தி ஜெயந்தி எப்போ நான் ட்ரா பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் இயர் எனக்கு என்ன இயரில் நான் ட்ரா பண்ணேன்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன். இது நமக்கு தெரியுது ஒரு கிங்ஃபிஷர் பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்டு இது. நான் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்னோடய ரெக்கார்ட் நோட்டில் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லயன். ஸோ இது சீட்டா. அப்போ ட்ரா பண்ணதுனால கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இதுவுமே சீட்டாக தான் நினைக்கிறேன். ஸோ இது நம்மளோட கிறிஸ்டியன் காடோட ஒரு
பிக்சர் மாதிரி இது வந்து நம்ம அட்லஸாக இது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அதாவது வந்து ஒரு சயின்ஸ் புக்கில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் இருந்தது. ஸோ அதை பார்த்து நான் வந்து ட்ரா பண்ணது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை வந்து வாயில் வந்து கை வச்சிட்ருக்க மாதிரி வந்து ஒரு ட்ராயிங். இது வந்து நான் ஒரு அட்டையில் பேஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இது மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டையில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு அப்படியே லைன் பை லைனாக வந்து நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட் ஷிஃப்ட் பண்ணதுனால வந்து நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அதை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நோட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ஹார்ட். ஸோ அப்போ ட்ரா பண்ணதுனால இது எல்லாமே வெறும் அவுட்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஷேடிங்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் நேரு. ஸோ அந்த டைமில் எல்லாமே ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுவுமே வந்து கலர் புக்லேருந்து எடுத்தது தான். ஒரு டைலர் வந்து ஒரு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராயிங் இது வந்து நம்ம மோஸ்ட்டாக நம்ம பைக்ஸில் எல்லாமே வந்து கெஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர்லாம் வந்து அந்த டைம்லலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை பார்த்து ட்ரா பண்ணது தான் இந்த ஒரு இமேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்திர கடையில் வந்து பாத்திரத்தை மேக் பண்ணுறவர், அதாவது வெசல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுற ஒருத்தர் அப்படியே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஸ்டோரிக்கு தான். இது வந்து ஒரு மாடு வந்து கீழே விழுற மாதிரி இது ஒரு இமேஜ், ஒரு ஃபன்னியாக இருக்கும் இது. ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க இதை. ஸோ ரெட் புல்லுன்ற மாதிரி. ஸோ பைக்கில் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பைக்கில் இந்த ஃப்ரண்ட்லலாம் ஒட்டிப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்து ட்ரா பண்ணது. ஸோ இந்த ஹனுமான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன்ஸ் எல்லாமே நான் ட்ரா பண்ணிவிட்டு பென்சிலில் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து நான் பென்சில்ஸ் வச்சு லைன் போட்டுருவேன். ஸோ லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் அந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே நான் வந்து எரேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைமில். ஸோ அதனால் ட்ரா பண்ணது இது. ஸோ பார்ட் ஒன்லேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹனுமான் பார்த்துருப்பீங்க, 2 பேர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து இந்த குயின் ட்ராயிங்கை வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஃபோனை வந்து அப்படியே வந்து அப்சைட் டவுன் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு லேடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் ஃபோனை வந்து அப்சைட் டவுன் திருப்பி, அதாவது நீங்கள் எப்படி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களோ நார்மலாக அது அப்படியே நீங்கள் இந்த ஃபோட்டோ வரும்போது இதை திருப்பி பாருங்கள். ஸோ இது நீங்கள் அப்படியே ஃபோனை திருப்பி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான லேடி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2 பேர் வந்து ஒரே இமேஜில் இருப்பாங்க. இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோனை நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து குயின் இருக்க மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபோனை அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு லேடி இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபோனை திருப்பி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு தமிழ் காட். இவங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கேலண்டர் பார்த்து ட்ரா பண்ணது இது. அப்போ சும்மா கலர்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கலர்ஸ் கேட்டுலாம். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ஸ் இது. ஸோ இந்த ஹார்ஸில் வந்து சின்னதாக வந்து அங்கங்கே வந்து எல்லா மிருகமுமே எல்லா அனிமல்ஸுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டு வண்டி. ஸோ இதுவுமே வந்து இந்த கதை புக்லேருந்து எடுத்தது தான் இது. ஸோ ஜீசஸ், விநாயகர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அட்டை தான். ஸோ இந்த அட்டையில் நான் ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம், வீடு இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்தமாகவே சேர்த்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். 2 ஐஸு, நோஸ், லிப்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமனோட ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாமே நான் பால் பெனில் தான் நான் ட்ரா பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து விவேகானந்தரோட ஃபோட்டோ. ஸோ நான் நார்மலாக நம்ம அந்த லேபிளெல்லாம் இருக்கும், நம்ம புக்குக்கு வந்து நேம்ஸ் எழுதுறதுக்காக லேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லேபிளில் பார்த்து நான் ட்ரா பண்ணது இது. ஸோ
ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஸ்கெட்செல்லாம் இல்லாதனால என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெட்சில் இருக்கிற ரீஃபில் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரீஃபில் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயினாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வர வீடியோஸில் வந்து இன்னும் நான் வந்து ட்ராயிங் சம்மந்தமான டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன்.